தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேர்கிட்டையும் வந்து அவங்க நேராக போகாமே கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த காரணம் கொண்டும் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த தப்பி தவறி கூட விஜய்க்கோ அல்லது விஜய் சார்ந்த அவரது வேட்பாளர்களுக்கோ நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. அப்படி வாக்களிப்பது தற்கொலைக்கு சமம். சிவாஜி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண பசங்க இருந்தாங்க. ஏன் விஜயகாந்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை வற்புறுத்துகிற பசங்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாக்கள் எல்லாம் யாருமே பசங்க பேச்சு கேட்டு ஓட்டு போடல. எப்போதுமே அது நடக்காது. அவங்கெல்லாம் எப்படி இந்த பசங்க சொன்ன கேட்பாங்க? ஏன்டா நீ கெட்டது இல்லாமல் எங்களை வேறு நீ இது பண்ணி ஓட்டு போட சொல்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் வந்து விஜய்க்கோ அல்லது விஜயனுடைய வேட்பாளர்களுக்கோ ஓட்டு போட மாட்டாங்க. பாரம்பரியமாக அவங்க திமுக போட்டால் திமுக, ஏடிஎம்கே போட்டால் ஏடிஎம்கே. அதாவது ரஜினி சந்திப்பாரா மாட்டாரான்னு கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி வந்து சீமானையே கூப்பிட்டு வச்சு 2 மணி நேரம் பேசினவர். எப்போ மிக கடுமையான மிக மோசமான விமர்சனங்களை முன் வச்ச சீமானையே வீட்டுக்கு வர வச்சு விருந்து உபசாரம் பண்ணி 2 மணி நேரம் அரசியல் பேசி அவரை வந்து அனுப்பி வச்சு வருவார். அதனால் நம்ம ரஜினியை கணிக்கவே முடியாது, சந்திக்க மாட்டார்னு சொல்லவும் முடியாது. ஆனால் விஜயம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. உங்களுக்கு தெரியாது, விஜய் எல்லாம் வந்து எப்படின்னா திமிரோட உச்சத்தில் இருக்கிற ஆள். இருந்தால் திமிர்த்தனத்தோட உச்சம் விஜயெல்லாம். இவங்க இதை பண்ண ஏத்தாப்பில் இருக்கிற அஜித் ரசிகர்கள் இவன் அபியூஸ் பண்ணதெல்லாம் தூக்கிட்டு வந்து கொண்டு காட்டுவாங்க. இவனுக்கு கடை ஓட்டு போடுறீங்க, இன்னைக்கு வந்து போட்டோ தூக்கினா உடனே அவன் நல்லா வாங்கிடுவானா, இவனுக்கு நீ ஓட்டு போடுவியா? சார் வணக்கம். சார் வணக்கம் முருகன். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ரஜினியை வந்து முதல் முறையில் ஒரு 2-3 முறை வந்து டீஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். ஆமாம்மா. ரஜினி பயந்துட்டான ஒரு வாட்டி பேசினார். ரஜினி பேசினா யாராச்சும் எது பெருசாக பேசுகிறாங்களா, தலைவர் பேசினா தான் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அவர் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிக்கிறார், உங்களுக்கே தெரியும். இப்போ ரஜினி ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க ஏற்கனவே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதே போல் வந்து தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேர்கிட்டையும் வந்து அவங்க நேராக போகாமே கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த காரணம் கொண்டும் நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த தப்பி தவறி கூட விஜய்க்கோ அல்லது விஜய் சார்ந்த அவரது வேட்பாளர்களுக்கோ நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. அப்படி வாக்களிப்பது தற்கொலைக்கு சமம். இதை வந்து ஒரு பிரச்சாரமாகவே ரஜினி ரசிகர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இணைய குழுக்கள், வாட்ஸ்அப் குழுக்கள் அல்லது சமூக வலைதளங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த பிரச்சாரங்கிறது ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம் சார். இப்போ வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் என்ன, இந்த சின்ன சின்ன பசங்கள்னு சொல்லுவாங்க, இந்த 18-19 வயசு பசங்கள்லாம் வீட்டில் வந்து வற்புறுத்துதுங்களாம் அப்பா அம்மா விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது எல்லா காலகட்டத்திலையுமே இருந்தது முருகன். அப்போ வந்து எம்ஜிஆர் ஓஹோன்னு இருந்த காலத்தில் எல்லோரும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக குடும்பத்தில் வந்து பேசின பசங்கள்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. சிவாஜிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண பசங்க இருந்தாங்க. ஏன் விஜயகாந்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை வற்புறுத்தின பசங்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாக்கள் எல்லாம் யாருமே பசங்க பேச்சு கேட்டு ஓட்டு போடல. எப்போதுமே அது நடக்காது. ஓட்டு போடுறது மட்டும் இங்கே இப்போது நீங்கள் சர்வே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், சார் யாருக்கு போடுவீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார், எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒருத்தர் சொல்லிட்டு போவாங்க, சூரியனுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வாக்குச்சாவடிக்கு உள்ளே போயிட்டு எம்ஜிஆர் முகம் ஞாபகம் வந்துடும், ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்க. அல்லது இந்திரா காந்தி முகம் ஞாபகம் வந்து கைக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி வாக்காளர்களுடைய மனநிலைங்கிறது அந்த பூத்தில் போயிட்டு பட்டனை பார்க்குற வரைக்கும் நிலையற்றது ஒரு செக்மெண்ட். அது எப்பயுமே அந்த செக்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. அவங்க தான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க வந்து பசங்க பேச்சு கேட்டெல்லாம் ஓட்டு போடவே மாட்டாங்க. அதுலேயும் இந்த மாதிரி தற்குறித்தனங்களை எல்லாம் வந்து இந்த பசங்களும் சேர்ந்து பண்ணுறதை அவங்க பார்க்குறாங்க. பல பெற்றோர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதங்கம், ஐயோ என்னடா அந்த பையன் எவ்வளோ மோசமாக போயிட்டானே, எப்போ இப்படி கெட்டு போனான், இவனை எப்படிடா நம்ம திருத்துறது, எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆதங்கத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி இந்த பசங்க சொன்ன கேட்பாங்க? ஏன்டா நீ கெட்டது இல்லாமல் எங்களை வேறு நீ இது பண்ணி ஓட்டு போட சொல்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஒரு நாளும் வந்து விஜய்க்கோ அல்லது விஜயனுடைய வேட்பாளர்களுக்கோ ஓட்டு போட மாட்டாங்க. பாரம்பரியமாக அவங்க திமுக போட்டால் திமுக, ஏடிஎம்கே போட்டால் ஏடிஎம்கே, இல்லை கடைசி நேரத்தில் திமுகவா அல்லது அதிமுகவா யார் நல்லது பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் போய் அங்கே ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்க அப்படித்தான் இருப்பாங்களே தவிர இந்த தற்கொலைகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை சார், இந்த பொதுவாக நீங்கள் வந்து கருத்து கணிப்புன்னு சொன்னீங்க நடுவில் ஒரு வார்த்தை, பல பேர் மைக்கை தூக்கிட்டு போய்ட்டு கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையுமே. இந்த பொதுவாக மெச்சூர்டாக இருக்கிறவங்க எல்லாருமே திமுக அதிமுகன்றாங்க. இந்த சின்ன சின்ன பசங்களாம் என்னென்னே தெரியாமல் நான் டிவிக்கு ஓட்டு போடுவேன்னுங்க.
அதான் ஒரு சின்ன குட்டி பையன், அவன் வயசு என்ன மிஞ்சி போட 10 வயசோ 12 வயசோ இருக்கும். அந்த பையன்கிட்ட போய் மைக்கை நீட்டி இவர் கேட்குற ஆங்கர் கேட்குறாரு, நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவான்ட்டான். ஏன்டா அவன் வயசு என்னங்கிறாரு, 12 வயசு. நீ எப்படா ஓட்டு போடுற வயசு வரும்போது நான் போடுவேன் அப்படின்றான். அவனுக்கு ஓட்டு போடுற வயசு வர்றதுக்கு இன்னும் 6 வருஷம் இருக்குது. அதுதான் டிவிகே உடைய இப்போதைய ஸ்டேட்டஸ். அவங்க வெற்றியினுடைய நிலவரங்கிறது அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி சின்ன பசங்க, விவரம் தெரியாதவங்க, வாக்குரிமை இல்லாதவங்க, முக்கியமாக வாக்குரிமை இல்லை இப்போ இருக்கிற பசங்க, ஒரு 10 பசங்களை நீங்கள் பொது வெளியில் 10 இளைஞர்கள், 20 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 10 பேரை பிடிங்க, உங்களில் எத்தனை பேருக்குடா ஓட்டு இருக்குன்னு கேளுங்க. நிச்சயமாக அதில் 3/4 பேருக்கு ஓட்டு இருக்காது அந்த இளைஞர்களுக்கு. ஏன்னா தங்கள் வாக்குகளை தக்க வச்சுக்கணும், வாக்கு பறி போகாமல் பார்த்துக்கணும், அதை போய் காப்பாற்றணும் அப்படின்ற ஆதங்கம் யாருக்கு இருக்குன்னா இந்த 30 வயது 35 வயதுக்கு மேல் உள்ள அந்த பொறுப்பான குடிமக்களுக்கு தான் வந்து அது இருக்குது. அதில் வந்து வாக்கு சாவடிக்கு காலையிலே போய் ஓட்டு போடணுன்ற நினப்பெறவர்கள் யாருன்னா 35 வயசுக்கு மேலே, அந்த 70-75 வயசுக்குள்ளே இருக்காங்களா, அவங்க தான் பெரும்பாலான மக்கள், அவங்க தான் வாக்காளர்கள். காத்திருந்து எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காம, அல்லது சில நேரங்களில் வாக்குக்கு பணம் தருவாங்க, இப்படி எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டாலும் கூட இதையெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்து சரியாக வாக்கு சாவடிக்கு போயிட்டு வாக்களிக்கக்கூடிய பொறுப்புணர்வு கொண்டவர்கள் அவங்க தான். அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அதுதான் முக்கியம். இந்த சின்ன பசங்க அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் அது வந்து இங்கே தேர்தல் களத்தில் ரிசல்ட்டாக வரப்போகிறது இல்லை. இதில் 3/4 பேருக்கு வாக்குரிமை இல்லைன்றதுனால இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்கு சார். என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து விஜய் சந்திக்க போகிறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இதுமாதிரி ஆதவ அர்ஜுனோட அந்த விளக்கத்துக்கும் சரி, ஒரு ஆறுதலாக பேசிட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது முற்றிலும் உண்மையா சார்? இல்லை, உண்மை இல்லை, அது வதந்தி பரவுச்சுன்னு. அது என்னமோ உண்மைதான். தொடர்ச்சியாக 3 நாட்கள் நம்ம செய்தியாளர்கள் பல பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு இருக்கிற போயஸ் கார்டன் அந்த தெரு முனையிலேயே வந்து மைக்கும் கேமராவும் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கூட 2 நண்பர்கள் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ரஜினி சந்திப்பாரா மாட்டாரான்னு கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி வந்து சீமானையே கூப்பிட்டு வச்சு 2 மணி நேரம் பேசினவர். எப்போ மிக கடுமையான மிக மோசமான விமர்சனங்களை முன் வச்ச சீமானையே வீட்டுக்கு வர வச்சு விருந்து உபசாரம் பண்ணி 2 மணி நேரம் அரசியல் பேசி அவர் வந்து அனுப்பி வச்சவர். அதனால் நம்ம ரஜினியை கணிக்கவே முடியாது, சந்திக்க மாட்டார்னு சொல்லவும் முடியாது. ஆனால் சந்திப்பதற்கான வாய்ப்புங்கிறது மிக குறைவு. விஜயம் கூட போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. உங்களுக்கு தெரியாது, விஜய் எல்லாம் வந்து எப்படின்னா திமிரோட உச்சத்தில் இருக்கிற ஆள். அந்த ஆள் திமிர்த்தனத்தோட உச்சம் விஜயெல்லாம். அதனால் வந்து விஜயம் கூட வந்து போகிறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இதெல்லாம் கணிப்பதற்கு அப்பாற்பட்டது இது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ரசிகர்கள் இன்னும் தான் கோபப்படுவான். ரஜினி ரசிகர்கள் ஒருவேளை இந்த சந்திப்பு நடந்தால் இன்னும் கோபப்படுவாங்க. நிச்சயமாக ஒரு வாக்கு கூட விஜய்க்கு விடாது. இல்லை சார், அவர் வந்து பெரும்பாலும் வந்து அவர் வீட்டு சைடே வர சுயேட்சை எம்எல்ஏ வந்து ஆதரவு கேட்டால் கூட வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிச்சிட போகிறாரு. அவர் வந்து நான் அவனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி யாருக்கும் சொல்ல போகிறது கிடையாது, எந்த ரசிகர்கிட்டையும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ கேன்வஸ் பண்ண வரும்போது வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிற அவர் யாராக இருந்தாலும் அப்படி தான் அனுப்ப போகிறாரு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் இவருக்கும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அதான் ஒரு வேளை விஜய் வந்து இவங்க கட்சிக்காரங்க வற்புறுத்தி எதுக்கும் வந்து நம்ம அவரை பெரியவரை போய் ஒரு பார்த்துடலாம், நமக்கு கடைசி நேரத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பார்க்க வச்சா கூட அது களத்தில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் மத்தியில் எதிர்விளைவை தான் ஏற்படுத்தும், எதிர்மறை எண்ணத்தை தான் உருவாக்கும். நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நீ இந்நேரத்துக்கு தேர்தல் ஓட்டு வேணுன்றதுக்காக வந்து தலைவரை வந்து நீ பார்க்க வந்துட்டியா, இருடா உங்களுக்கு நான் வந்து இந்த எலெக்ஷனில் வச்சுக்கிறேன், எலெக்ஷன் உனக்கு பாடம் புகட்டுறேன், அந்த மனநிலைக்கு தான் ரசிகர்கள் போவாங்க. பெட்டர் இதை அவாய்ட் பண்ணுறது விஜய்க்கே நல்லது. இப்போ விஜய்னு சொல்லும்போது தலைவர்னு சொல்லும்போது நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து ஃபோட்டோலாம் தூக்கி கொடுக்குறாங்க எடப்பாடி ஐயா அவர்கள்கிட்ட. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அஜித் கூட ஃபோட்டோ, ஜெயலலிதா அம்மையார் கூட, எடப்பாடி கூட, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி கூடலாம் அஜித் அவர்கள் உட்காந்துருக்கும் ஏஐயில் டிசைன் பண்ணி எடுத்துமே கொடுக்குறாங்க. அதை எடப்பாடி அவர்கள் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ வாங்கி வச்சுனா ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுல சார்? அது
இல்லை அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சிக்கு ஆதரவெல்லாம் தெரிவிக்கல. பொதுவாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாரு. அதுலேயும் குறிப்பாக 2 திராவிட கட்சிகளுக்கும் பொதுவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே போல் 2 திராவிட கட்சி தலைவர்களுமே ரஜினியை ரொம்ப மதிக்கிறாங்க. ரஜினியை வந்து சமமான தூரத்தில் தான் வச்சு பார்க்குறாங்க. அதனால் வந்து இப்போ ரஜினி ரசிகர்கள் 2 கட்சியிலையுமே இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். திமுக சார்புன்னே இல்லை, ரஜினி ரசிகர்கள் திமுகவில் இருக்காங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக அதிமுகவிலையும் இருக்காங்க. அதனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ரஜினியை வந்து எப்போதுமே உயர்வாக பேசுவார், நல்ல மரியாதையாக தான் பேசுவார். இந்த தேர்தல்லையும் அப்படித்தான் வந்து அவர் ரஜினி ரசிகர்களை ட்ரீட் பண்ணுவார். கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது அவருக்கு பலன் கொடுக்கும் கண்டிப்பாக. இல்லை அதே மாதிரி அஜித் அவர்களுடைய நிலைமையும் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அஜித்துக்கு அதாவது அஜித் ஃபேன்ஸு மேக்ஸிமம் எங்கே இருக்காங்கன்னா ஏடிஎம்கேயில் இருக்காங்க. ஏடிஎம்கே ஆதரவு மனநிலை தான் அதிகமான அஜித் ஃபேன்ஸுக்கு இருக்குது. அதனால் வந்து அவர்களும் எடப்பாடிக்கு சாதகமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே திமுகவிலேயே வந்து அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரேடியாக வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஏன்னா அஜித்தும் சரி ரஜினியும் சரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு போடாதீங்கன்னு சொல்கிறவங்க கிடையாது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் வெளிப்படையை எங்கள் பேர் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதனால் அவங்க மனநிலைக்கு என்ன சொல்லுதோ யார் விரும்புகிறாங்களோ அந்த கட்சிக்கு அவங்க வாக்களிப்பாங்க. இல்லை சார், இந்த தொடர்ந்து இந்த விஜய் ரசிகர்கள் தற்கூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித் ரசிகர்கள் ஓட்டு எங்களுக்கு தான், தலை கூட ஃபோட்டோலாம் காமிச்சு சும்மா சீன் போட்டுட்ருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற அஜித் ரசிகர் இவர் ஓட்டு போட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க. இவங்க எந்த நம்பிக்கையில் வந்து அஜித் விஜய் ஒன்றாக ஃபோட்டோ தூக்கி நிற்கிறானுங்க. அஜித் விஜய் ஃபோட்டோ ஒன்றாகிறத தூக்கி நிற்கிறாங்கல்ல, அதே போல் அஜித் அவர்களை பற்றி இந்த விஜய் ரசிகர்கள் என்னெல்லாம் அப்யூஸ் பண்ணாங்க, எவ்வளோ கேவலமாக எழுதுனாங்க, எவ்வளவு நம்ம வாயில் சொல்ல கூசுற அளவுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அஜித்தின் தனிப்பட்ட வாழ்க்கை, அஜித்தின் குழந்தைகள், அஜித்தின் மனைவி இவங்களெல்லாம் வந்து எவ்வளோ அப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் இருக்குது இணையத்தில். அது எதுவும் மறைஞ்சிடல, அதையும் தூக்கி காட்டுவாங்க. இந்த பக்கம் அஜித் விஜய் ஒன்றாகிற ஃபோட்டோவை அவன் காட்டோம். இந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் என்னென்ன கூத்தடிச்சாங்க அஜித் பேரை வச்சுட்டு அப்படிங்கிறத அதையும் வந்து அவங்க எடுத்து போஸ்ட் பண்ணாங்க. நிச்சயமாக தேர்தல் காலம் நெருங்க இவங்க இதை பண்ண ஏத்தாப்பில் இருக்கிற அஜித் ரசிகர்கள் இவன் அப்யூஸ் பண்ணதெல்லாம் தூக்கிட்டு வந்து காட்டுவாங்க. இவனுக்கு கடை ஓட்டு போடுறீங்க, இன்றைக்கி வந்து ஃபோட்டோ தூக்கினட்டா உடனே அவன் நல்லா வாங்கிட்டு வானா, இவனுக்கு நீ ஓட்டு போடுவியா அப்படி தான் வந்து கேட்பாங்க. இப்போ அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலம் அஜித்தினுடைய உண்மையான ரசிகர்கள், அதே போல் இந்த சினிமாவை நேசிக்கிற உண்மையான ரசிகர்கள் யாராக இருந்தாலும் விஜய்க்கும் சரி விஜயனுடைய தற்குறிகளுக்கும் ஓட்டே போட மாட்டோம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.